SPM தேர்வுக்கு ஆயத்தமாகும் மாணவர்கள் அதற்காக திட்டமிட்டு முறையாக செயல்பட்டால் வெற்றி கனிகளை எளிதாக பெற முடியும். தேர்ச்சியின் சிறந்த முடிவு மாணவர்களின் கையில் வைத்திருந்தால் அடுத்தடுத்த கட்டங்களுக்கான வாய்ப்புகள் அவர்களை தேடி வரும். அதனை மனதில் வைத்து SPM தேர்வுக்காக கடுமையாக உழைத்து சிறந்த முடிவை பெற்ற நமது மாணவர்கள் சிலர் தங்களின் அனுபவத்தை வணக்கம் மலேசியாவோடு பகிர்ந்து கொண்டனர். First of all, I would like to thank myself for putting in the time and effort to achieve this amazing result. And secondly, என்னோட அம்மா அப்பா நன்றி சொல்றேன். ஏன்னா அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க throughout my SPM journey. And thirdly, I would like to thank my ஆசிரியர்கள், tuition and also பள்ளி ஆசிரியர்கள். அவங்க also ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என்ன கொஸ்டின் எனக்கு தெரியலையோ அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. And as for how I achieved this result, நான் ரொம்ப ட்ரையல் பேப்பர்லாம் செஞ்சேன் and also past year papers. நான் ஸ்கூலில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணேன். Whenever teachers teaching, I always focus and I will not daydream and all. பள்ளி முடிந்தவுடன் நேரத்தை விரயம் செய்யாததால் எனக்கு அனைத்து பாடங்களையும் நன்கு மீள்பார்வை செய்ய முடிந்தது. தெரியாத பாடங்களை என் நண்பர்களுடன் சேர்ந்து கலந்துரையாடுவதால் எனக்கு அனைத்து பாடங்களும் நன்றாக புரிந்துள்ளது. எனக்கு இந்த 8A சிறப்பு அறிவு நிலையை பெற்றதன் மூலம் பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு மற்றும் பள்ளிக்கு பேரும் புகழும் சேர்த்ததில் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. எனக்கு பிடித்த துறையில் ஈடுபட முழு மூச்சுடன் ஆதரவு கொடுத்த என் பெற்றோர்களுக்கு நான் கண்டிப்பாக நன்றி கூறியே ஆக வேண்டும். இந்த எஸ்பிஎம்ல நான் ஸ்டேட்டஸ் எடுத்தேன். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் எடுத்தது காரணம் நான் நிறைய ஸ்கூல் முடிச்சு டியூஷன் போவேன். எல்லா சப்ஜெக்ட்க்கும் முக்கியமாக மேத்ஸ்க்காக நான் 2 டியூஷன் போவேன். மேலும் நான் ஏதாச்சும் புரியலன்னா என் டீச்சர் இருக்குது நான் உடனே எக்ஸசைஸ் நான் புரிஞ்சுப்பேன். அப்புறம் எக்ஸாம் டைம்ஸ் காலை 4 மணிக்கு நான் ரிவிஷன் பண்ணுவேன் எல்லா சப்ஜெக்ட்ஸும். ஸோ இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். முக்கியமாக என் ஃபேமிலி மெம்பர்ஸ், முக்கியமா என் அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா, அப்புறம் அத்தை, மாமாக்கெல்லாம் நன்றி சொல்லணும். ஏன்னா இவங்களாம் எக்ஸாம் டைம்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. மேலும் நான் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஸ்கூல் டீச்சர்ஸ், அப்புறம் என் டியூஷன் டீச்சருக்கும் நன்றி சொல்லணும். இறுதியாக இந்த வாய்ப்பளித்த வணக்கம் மலேசியாவுக்கு நன்றி சொல்லணும். நன்றி. இது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. அதோட மட்டும் இல்லாமல் என்னோட பெற்றோர்களை நான் பெருமைப்படுத்துவதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வேலையில் எனக்கு ரொம்ப ஆதரவாக இருந்த, வழிகாட்டுதலாக இருந்த என்னோட பெற்றோர்கள், நண்பர்கள், அப்புறம் ஆசிரியர்களுக்கு நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த SPM ஜேர்னியில் ரொம்ப கஷ்டமாக நான் நினச்சது எக்ஸ்ட்ரா கிளாஸ் போகிறது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைம் கிடைக்காது. பட் கடைசியில் டைம் சாக்ரிஃபைஸ் பண்ணது எல்லாமே கடைசியில் கிடைச்ச ரிசல்ட்க்கு ஒர்த்தாக இருக்கும். இந்த ரிசல்ட் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஆனால் நான் என் குடும்பத்தாருக்கும் என்னோட ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு அவங்களுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா நான் போட்ட உழைப்பு. ஆசிரியர் என்ன பாடம் போதிச்சாலும் நான் தவறாம அது நல்லா கவனிப்பேன். நான் யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல போறேன்னா என்னோட பெற்றோர்கள். ஏன்னா அவங்க நிறைய பிரத்யேக வகுப்பெல்லாம் எனக்கு போட்டாங்க. இன்னொன்னு ஸ்கூல் ஆசிரியர்கள், அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இன்னொன்னு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கும் ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். தேர்ச்சியை பார்த்து எனக்கு மிகவும் சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்துச்சு. இந்த தேர்ச்சியை பெறத்துக்கு நான் என்ன செஞ்சேன்னா, பள்ளியில் ஆசிரியர் போதிக்கும் போது முழு கவனம் செலுத்துவேன். வீட்டுக்கு வந்தோடனே பாடங்களை மீள்பார்வை செய்வேன். நான் என் குடும்பத்துக்கோ என் ஆசிரியருக்கோ நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அவங்களோட ஆதரவும் உதவியும் தான் நான் இவ்வளோ நல்லா தேர்ச்சி பெறத்துக்கு துணை புரிஞ்சிச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும்னு. ஆனால் அதுக்கு என்னோடய உழைப்பு தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். நான் SPM இந்த மாதிரி எடுக்கிறதுக்காக நிறைய உழைப்பு போட்டிருக்கேன். நிறைய இம்பார்ட்டன்ஸான நோட்ஸ் படித்து, அப்புறம் வெடிகாலெல்லாம் 4 மணிக்கெல்லாம் எழுந்து படிச்சிருக்கேன். இதையும் தாண்டி என் வெற்றிக்கு என்னுடைய உழைப்பையும் தாண்டி என்னுடைய ஆசிரியர்கள், அப்புறம் என்னோடய குடும்பத்தார்கள், என் அம்மா, அப்புறம் எங்கள் அப்பா, இவங்க எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிக்க விருப்பப்படுறேன். நான் கணக்கு பாடத்தில் ரொம்ப வீக்காக இருப்பேன். ஆனால் நான் இப்போ ஜிலேருந்து ஏ வந்திருக்கேன்னா என்னுடைய கணித பிரத்யேக வகுப்பு ஆசிரியர்கள் தான் காரணம். முயற்சி கண்டிப்பாக முக்கியம். அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்கள் சொல்கிற விஷயத்தையும் பெரியவங்க சொல்கிற விஷயத்தையும் நம்ம கருத்தில் கொண்டுக்கணும். இந்த 9 days to week
வகுப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவேன். மேலும் பள்ளி முடிஞ்ச வந்தோடனே நான் கடந்த ஆண்டு தெரிவித்தாளர்களை வந்து மீள்பார்வை செய்வேன். அது மட்டும் இல்லாமல் கூடுதல் வகுப்பு, அதாவது டியூஷன், முக்கியமான பாடங்களுக்கு நான் டியூஷன் போவேன். இந்த 9 A's 2B கிடைக்கிறதுக்கு முக்கியமாக என்னோட பெற்றோர்கள் திரு பிரகாஷ் நாயுடு, திருமதி நித்யாவதி மற்றும் என் அக்கா லத்திகாவுக்கு என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். மேலும் என் நண்பர்கள் நான் மீட்பார்வை செய்யறப்ப எனக்கு மிகவும் எனக்கு உதவி செஞ்சாங்க. அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோட பள்ளி ஆசிரியர்களுக்கும் என்னோட டியூஷன் ஆசிரியர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்பளித்த வணக்கம் மனிஷாவுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எந்த காரியத்திலும் வெற்றியை பெறுவதற்கு முறையான திட்டமிடுதல் அவசியம். அந்த திட்டத்தின் இலக்கை நோக்கி முழுமனதோடு நம்பிக்கையின் பயணம் செய்தவர்கள் அந்த வெற்றியை சுவாசிக்க முடியும். SPM தேர்வில் மாணவர்கள் அடையும் சிறந்த அடைவு நிலைதான் தங்களது பெற்றோர்களுக்கும் பள்ளிக்கும் ஆசிரியர்களுக்கும் அவர்கள் வழங்கும் பரிசாக இருக்க முடியும். இந்த வெற்றியை பெற்ற SPM மாணவர்கள் தொடர்ந்து கல்வியில் அடுத்தடுத்த சாதனைகளை பெற வேண்டும் என வணக்கம் மலேசியா வாழ்த்துகிறது.